நான் உங்க ஒய்ஃப் நந்தினி கிட்ட 30 lakhs கொடுத்திருந்தேன். அவங்க அந்த அமௌண்ட்டை ஒரு பர்சனல் ப்ராஜெக்டுக்காக வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்றாங்க என்றார். அதற்கு சிவா மிகவும் சாதாரணமாக, ஓகே, இதுல நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டோம். அது உங்களுக்கு தெரியும்ல. இனி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். அதை கேட்ட விக்ரம் சீரியஸாக, சிவா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாங்க உங்க ஒய்ஃபை நம்பிதான் பணம் கொடுத்தோம். எங்களுக்கு எங்க பணம் வேணும். என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க என்று அப்பாவியாக கேட்டார். சிவா சில கணம் யோசித்து விட்டு, சாரி மிஸ்டர் விக்ரம், இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்று சொல்ல, உடனே விக்ரம் குரலை உயர்த்தி, நான் உங்களுக்காக தான் அமைதியா இருக்கேன். இல்லனா இந்த விக்ரம் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்த இன்னொருத்தர் பிறக்கணும். தேவையில்லாம இந்த விஷயத்தை வளர்க்க வேண்டாம். நீங்க நினைச்சா இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சிடும் என்று மிரட்டுவது போல சொல்ல, சிவாவும் பதிலுக்கு, நீங்க பணம் கொடுக்கும் போது என்கிட்ட கேட்டுட்டா கொடுத்தீங்க? நீங்க பணம் கொடுத்த விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். சி மிஸ்டர் விக்ரம், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க பணத்தை நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. சோ இனிமே இதை பத்தி என்கிட்ட பேச எதுவும் இல்லை என்று கடுமையாக சொன்னார். அதை கேட்ட விக்ரம் சட்டென்று எழுந்து நின்று, தென் ஃபைன், ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சிவா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட நினைத்தார். அப்போது சிவா அவரை நிறுத்தி, நந்தினி கிட்ட கொடுத்த பணத்தை எப்படி வாங்க போறீங்க என்று கேட்டார். அதான் உங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் வாங்கிக்கிறேன். நீங்க இதுல தலையிடாம இருந்தாலே போதும் என்றார். அதற்கு பிறகு விக்ரம், சந்திரனும் அவனது டீமும் சிவாவின் ஆபீஸை விட்டு வெளியேறினார்கள். சிவா அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் பண விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவன். அவன் நிச்சயமாக ஏதாவது செய்வான் என்று சிவாவுக்கு தெரியும். அவர்கள் சென்ற பிறகு சிவா அமைதியாக யோசித்தார். பிறகு தன்னுடைய செல்போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான். ஹலோ, திஸ் இஸ் சிவா. சுப்ரீம் ஃபேமிலியை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க என்று சொல்ல, ஆப்போசிட் சைடில் ஓகே சீஃப் என்ற சின்சியரான குரல் கேட்டது. சிவா போனை வைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தார். சிவாவின் ஆபீஸுக்கு வெளியில் விக்ரமும் அவனுடைய டீமும் காரில் ஏறி அமர்ந்தார்கள். விக்ரமின் முகத்தை பார்த்தால் அவர் தந்திரமாக எதையோ யோசிக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. விக்ரம் தன்னுடைய பிஏவிடம், சிவா இதுல தலையிட மாட்டான், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நாம நம்ம வழியில நம்ம வேலையை செய்யலாம். நமக்கு சொந்தமானதை நாமளே எடுத்துக்கலாம் என்றார். பிஏவும் தலையசைத்து அதற்கு சம்மதித்தார். ஓகே சார், நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீங்க சொன்னா இமிடியேட்டா வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்றார். சிவா ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, ருத்ரன் இல்லத்தில் அவந்திகா சிவாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். நேற்று அவள் மனதில் சிவா மீது ஏற்பட்ட ஈர்ப்பு அவளை மிகவும் தொந்தரவு செய்தது. ஒருவேளை தனக்கு சிவா மீது காதல் வந்து விட்டதா என்ற யோசனையில் அங்கும் இங்குமாக நடந்தார். ஒவ்வொரு முறையும் அவள் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் அவன்தான் அவளை காப்பாற்றினான். அவள் ஆசைப்பட்டது அனைத்தையும் நிறைவேற்றினார். மேஜர் இருக்க வேண்டிய இடத்தில் இப்போது சிவா இருப்பதாக உணர்ந்தான். சிறுவயது காதலனுக்கும் சிவாவுக்கும் நடுவில் அவள் சிக்கி தவித்தாள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், இப்போது அவள் மனநிலை, மேஜர் இனி தன் வாழ்வில் வரவே வேண்டாம் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டாள். இரண்டுமே ஒரே ஆள்தான் என்று தெரியாத அவந்திகாவின் மனது உச்சக்கட்ட குழப்பத்தில் இருந்தது. அதை பற்றி யாரிடம் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள அவளிடம் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது சிவாதான். உடனே சிவாவிற்கு கால் செய்தார். போன் அடித்த முதல் ரிங்கிலேயே காலை அட்டெண்ட் செய்தார். சிவா, சாரி டு டிஸ்டர்ப் யூ. என் மனசுல ஒரு சின்ன குழப்பம். அதுக்கு உன்னால தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி மேஜரை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைச்சதா என்று கேட்க, சிவாவிற்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியவில்லை. மேஜரை பத்தி எதுவும் தெரியல, அவன் இனி வர வாய்ப்பே இல்லை என்று சிவா சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் இந்த கேள்வியை கேட்டார். ஆனால் சிவாவின் மனதில் வேறு ஒரு எண்ணம் தோன்றியது. எப்படியாவது மேஜரை பற்றிய நல்ல எண்ணத்தை அவள் மனதில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சிவாவுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் என்று தோன்றியது. உடனே அவன், எஸ் அவந்திகா, ஹி இஸ் அலைவ் என்றார். அந்த வார்த்தை அவந்திகாவை திடுக்கிட வைத்தது. அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. மேலும் தொடர்ந்த சிவா, இன்ஃபேக்ட் நேத்து அவரும் பார்ட்டிக்கு வந்திருந்தாரு, உன்னை பார்க்க தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றான்.
இதை கேட்டு அவந்திகா முதலில் எக்ஸைட் ஆனாலும் அவளால் முழுதாக சந்தோஷப்பட முடியவில்லை. அவள் மனதில், ஒருவேளை இதனாலதான் சிவா நேத்து டென்ஷனா இருந்தானோ, வேக வேகமா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டானோ என்று நினைத்தவள், பார்ட்டி வரைக்கும் வந்தவன் ஏன் என்ன பார்க்கல சிவா? அப்படின்னா அவன் மனசுல நான் இல்லைன்னு தானே அர்த்தம் என்று கேட்க, தன்னுடைய முயற்சி சொதப்புவதாக நினைத்த சிவா, நீ அப்படி நினைக்கிற? நேத்து சிச்சுவேஷன் சரியா இல்லாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா அவரு கரெக்ட் டைம்ல திரும்பி வந்து உன்னை பாப்பாரு. யூ டோன்ட் வரி அவந்திகா, நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி காலை கட் செய்தான். மறுபக்கம் லோகேஷின் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அது IEQவில் இருந்து வந்த மெசேஜ். வெல்கம் டு IEQ. ப்ளீஸ் ரிப்போர்ட் டு our headquarters ASAP. இந்த செய்தியை படித்தவுடன் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் இதை யாரிடமும் சொல்லாமல் தனக்குள் ரகசியமாக வைத்துக் கொண்டான். பிறகு சீக்கிரமாக அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறினான். மேஜர் சிவா எல்லோருடைய ரிப்போர்ட்டையும் பார்ப்பார் என்று நினைத்தவன் சீக்கிரமாக ஹெட் ஆபீஸை அடைந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் தன்னுடைய திங்ஸ் எல்லாவற்றையும் வேக வேகமாக பேக் செய்ய ஆரம்பித்தான். ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு, அங்க போறதுக்கு 2 days ஆகும். சீக்கிரமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், ட்ரெஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே பேக் செய்தான். அவன் பேக் செய்து முடிப்பதற்குள் ஈவினிங் ஆகிவிட்டது. சுப்ரீம் ஃபேமிலியில் வீடே அமைதியாக இருந்தது. டின்னருக்கு பிறகு அந்த ஃபேமிலியே சிவாவை மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென அவர்களுடைய கதவு பலத்த சத்தத்தோடு திறந்தது. கருப்பு டிரெஸ்ஸில் முகமூடி அணிந்த ஒரு கும்பல் ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்தார்கள். அந்த வீடே பரபரப்பாக மாறிவிட்டது. சுப்ரீம் ஃபேமிலி அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவன் முன் வந்தான். அவன் விரல்களுக்கு இடையில் ஒரு கத்தியை ஸ்டைலாக சுழற்றியபடி அவர்களை நெருங்கினான். யாராவது ஒரு அடி நகர முயற்சி பண்ணாலும் உங்களை கொன்னுருவேன் என்றான். அவனுடைய வாய்ஸ் சாஃப்டாக இருந்தது. அவனுடைய குரல் அவன் உடலுக்கு பொருத்தமாக இல்லை. அவன் பார்க்க ஃபேட்டாக நீண்ட முடியோடு இருந்தான். ஆனால் அவனுடைய குரல் சாஃப்டாக இருந்தது. அப்போது நந்தினியின் பாட்டி, தம்பி எனக்கு வயசாயிடுச்சு, நினைச்சா கூட என்னால அவ்வளவு சீக்கிரம் நகர முடியாது, என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்ல, அவன் கத்தியை சுழற்றி, என்னது நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா என்று மிரட்ட, ரேகா அலறியபடி ஒரு சோஃபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். என்னை காப்பாத்துங்க, இவங்க என்னதான் கடத்திட்டு போக வந்திருக்காங்க என்று சொல்ல, அதை கேட்டு கோவப்பட்ட பாட்டி, உன்னை கடத்திட்டு போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? சும்மா சீன் போடாம வெளியில வா, இங்க வேற ஏதாவது வேலையா வந்திருப்பாங்க. நீ பயப்படாத, நீயே சொன்னாலும் அவங்க உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க என்றார். பாட்டி எந்த டென்ஷனும் இல்லாமல் நிதானமாக சோஃபாவுக்கு எதிரில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். பின் அந்த கும்பலில் ஒருவன், பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டிக்கு எகத்தாளமா பேசிக்கிட்டே இருக்க, இதோ இங்க நிக்கிறாரு, இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் எங்க குரூப்போட பாஸ், அண்டர்வேர்ல்ட்ல மிகப்பெரிய தாதா ரிஷி என்றார். அந்த ரிஷி அவர்கள் முன்னே வந்தார். பிறகு ரேகாவையும் பாட்டியையும் பார்த்து, உங்க 2 பேர்ல யார் நந்தினி என்று கேட்டார். நந்தினியின் பெயரை கேட்டதும் ரேகாவும் பாட்டியும் அமைதியாகிவிட்டார்கள். உங்களை தான் கேட்கிறேன், யார் நந்தினி என்று சத்தமாக கேட்டார். அப்போதும் பதில் இல்லை. நீங்க சொல்ல மாட்டீங்க, சரி நானே கண்டுபிடிக்கிறேன். நந்தினிங்கிற பேர் கொஞ்சம் ஓல்ட் நேம் தான், அதனால நீ தான் நந்தினியா இருக்கணும் என்று ரேகாவை பார்த்து கூறினார். உடனே ரேகா, என் பேர் நந்தினி இல்ல, என் பேரு ரேகா என்று பெருமையாக சொன்னார். ஓ நீங்க தானா? அது விக்ரம் சார் கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி ஏமாத்தினது நீங்க தானே என்று கேட்டார். அதை கேட்டு ரேகாவும் பாட்டியும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாட்டி அதிர்ச்சியாக, என்னது 30 லட்சமா என்று சொல்லிக்கொண்டே தடுமாற்றத்தோடு கண்களை மூட, ரேகா அவரிடம் ஓடி வந்து பாட்டியை ஆதரித்து தாங்கி பிடித்தார். சோஃபாவில் உட்கார வைத்தார். அந்த கும்பலை திரும்பி பார்த்து, யோ நீ 30 லட்சம்னு சொன்னதுனாலதான் அவங்க ஷாக் ஆகி மயக்கம் போட்டுட்டாங்க. நாங்க 30 லட்சங்கிற வார்த்தையை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட நாங்க ஒன்னா பார்த்ததே இல்ல. நீ சொன்னதை கேட்டு எனக்கே தலை சுத்திருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் விக்ரம் சார் யாருக்கு 30 லட்சம் கொடுத்தாருன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாத என்று ரேகா சொல்ல, நல்லா தெரிஞ்சுதான் சொல்றோம், எங்க பாஸ் பணம் கொடுத்தது நந்தினி கிட்டதான் என்று சொல்ல,
அதை கேட்ட ரேகாவும் பாட்டியும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.